குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்மளுடைய கிரகங்கள் காமிக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கட்டும், நாம செய்யக்கூடிய செயல்களா இருக்கட்டும், எது தீர்மானிக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களும் சரி, துயரமான விஷயங்களும் சரி, திடீர் அதிர்ஷ்டங்களும் சரி, நம்ம பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி, எது தீர்மானிக்குது? இந்த பிரபஞ்சத்தில் நம்ம காமிக்கக்கூடிய நம்ம லக்னத்தில் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அதனுடைய நட்சத்திரங்களும் தான் முடிவு செய்யுது. ஸோ இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன மாதிரியான காரியங்களை குறித்து நான் இப்போ பேச போகிறேன் அப்படின்னா, தை மாத பலன்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் அந்தந்த பாவகத்துக்கு மாற்றப்படும். ஸோ மாறினதுக்கு அப்புறமா அதனோட பார்வைகளாக இருக்கட்டும், அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து நம்மளைய ஆட்டி படைக்குதா, இல்லை நம்மளுடைய செயல்களுக்கு அது ரொம்ப ஃபேவராக இருக்கா, இல்லை நம்ம நினச்ச காரியங்களுக்கு தடையாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு சூட்சும முறையோட நம்ம அதை கண்டிப்பாக பார்க்கணும். அது எப்படி பார்க்கறது? நம்மளோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ கோச்சார பலன்கள் எந்த பார்வையிலையோ எந்த பாவகத்திலேயோ இருக்குதோ அது நம்மளுடைய லக்னத்தில் இருந்து அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். கிளாரிஃபை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதுக்கான சிறந்த வழிபாடுகளையும் சிறந்த பரிகாரங்களும். ஸோ பரிகாரங்கள் அப்படின்னு சொல்ல போனால் வாழ்வியல் பரிகாரமாகவும் இருக்கட்டும், இல்லை நீங்கள் கோவில் பரிகாரங்களாக இருக்கட்டும், அந்த சுய ஜாதகத்தில் பார்த்து அதை நம்ம கரெக்டாக கொண்டுட்டு போகும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் அதனுடைய சார்ந்த விஷயங்களில் நம்ம 100% சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு தை மாத பலன்களாக மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம். தை மாத பலன்களாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி மற்றும் லக்னம் ரிஷபம். ஸோ இந்த 2026 முதல் மாதத்தில் இவங்க என்ன மாதிரியான நபர்களை சந்திக்க போகிறாங்க, என்ன மாதிரியான விஷயங்களை சக்ஸஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, முக்கியமாக அவங்களுடைய குடும்பம். ஸோ இப்போது லாஸ்ட் இயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் குடும்பத்தில் பிரச்சனை, மனைவி இடத்துல டிவோர்ஸ். ஏன்னா நான் பார்த்த நிறைய ஜாதகங்களை குரு வக்ரமாக இருக்கும்போது அந்த பிரச்சனையை அவங்க சந்திச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ 8க்குரியவர் வக்ரமாகிறது ரொம்ப நல்லது. அப்போது ஒரு சில பேர் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து இப்போ மீண்டு வரக்கூடிய காலம் இப்போ இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிஷபத்துக்கு ஜூனுக்கு மேலே குரு நல்ல இடத்துல பொசிஷன்ஸில் போகும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குரு போகும்போது 50-50 எடுத்துக்கலாம். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா அது அரை மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது 3ஆம் இடம். அப்போது நீங்கள் குரு 50-50க்கும் போது நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள், நீங்கள் நினைக்கக்கூடிய பிளானிங்ஸ் எல்லாமே, நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் பார்த்து நிதானித்து பண்ணுங்கள். ரிஷப லக்னத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது இந்த 2026. 11ஆம் இடத்துல சனி அப்படிங்கும்போது உங்களுடைய லாபஸ்தானத்தில் சில தடைகள் வந்தாலும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு அந்த லாப ரீதியான எல்லா சக்ஸஸுமே உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. 100% நல்லா இருக்குது. ஆனால் ஒரு சில சங்கடத்தையும் தடைகளையும் மட்டுமே கொடுத்து தான் அந்த ரிஷபத்தை இயக்குவார் அந்த சனி. ஸோ சனி பகவானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி சாட்டர்டே நீங்கள் வெத்தலை மாலை போட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய குடும்ப ரீதியான தன ரீதியான உங்களுடைய வாக்கு ஸ்தானத்தையும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் உங்களுடைய தொழில் ரீதியான எல்லா விஷயத்துலையுமே இன்னும் பண வரவை ஜாஸ்தி பண்ணிட்டு உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் பண்ண போகிறாரு. இந்த ஜூனுக்கு மேலே அமோகமாக இருக்க போகிறீங்க இந்த ரிஷப லக்னக்காரங்க. நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ என்ன நேயர்களே, நிறைய பேர் மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் உண்டான பலன்கள் கோச்சார ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே பேசப்படும். ஸோ பொது பலன்களை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்களோட சுய ஜாதகங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய சூட்சும ரகசியங்கள், யார் யார் எந்தெந்த நட்சத்திர வழிபாடுகள் பண்ணணும், யார் எந்த கிரகங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், டீஆக்டிவேட் பண்ணணும், இந்த தசா புத்திகளுக்கு யாரெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். உங்களுடைய சுயஜாதகத்தை பாருங்கள். கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சுயஜாதகத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.